என் அன்பு குழந்தையே, உன் கண்களிலிருந்து வழியும் சுடுநீரைக் காட்டிலும் உன் நெஞ்சத்துக்குள் இரத்தமாக கசிந்து கொண்டிருக்கும் அந்த மௌனமான அழுகையின் சத்தம் கைலாயத்தின் உச்சியில் அமர்ந்திருக்கும் இந்த கைலைநாதனின் செவிகளை நேரடியாக வந்தடைந்துவிட்டது. உலகத்தின் பார்வையில் நீ எதையும் தாங்கும் இதயத்தோடு சிரித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் உனது தனிமையான இருண்ட இரவுகளில் யாருக்கும் தெரியாமல் தலையணையில் நீ சிந்தி மறைத்த அத்தனை கண்ணீர் துளிகளையும் முக்கண்ணனான நான் என் திருக்கரங்களால் ஏந்திக் கொண்டுதான் இருக்கிறேன். உன்னைச் சுற்றியுள்ள அத்தனை மாயையான ஆரவாரங்களையும் சற்றே ஒதுக்கி வைத்துவிட்டு உன் நாடி நரம்புகளில் ஊடுருவும் இந்த சிவனின் குரலுக்கு உன்னை இப்போது முழுமையாக ஒப்படைத்துவிடு. நீ தற்செயலாக இந்த குரலை கேட்கவில்லை. உனது பல ஜென்மத்து புண்ணியமும் ஆதிசிவனான என் நேரடி அழைப்புமே உன்னை இந்த கைலைநாதனின் சந்நிதிக்கு ஈர்த்து வந்திருக்கிறது. உனது நெஞ்சில் சுழன்றடிக்கும் சூறாவளியின் வலியை நான் அறிவேன். யாருக்காக உனது ஆசைகளை எல்லாம் குழிதோண்டி புதைத்துவிட்டு உன்னை முழுமையாக அர்ப்பணித்தாயோ அவர்களே இன்று உன்னை தனிமரமாக்கி வேடிக்கை பார்த்துச் சென்றதை எண்ணி நீ அனுதினமும் துடிக்கிறாய். உனது உண்மையான மாசற்ற அன்பிற்கு இந்த உலகம் கொடுத்தது வஞ்சனையும் புறக்கணிப்பும் மட்டுமே. எதற்காக எனக்கு மட்டும் இத்தனை கொடிய சோதனைகள் என்று பூஜை அறையில் என் முன்னே நின்று நீ கதறிய தருணங்களை என் நெற்றிக்கண் அணு அணுவாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நான் உன்னை தண்டிப்பதாக நீ தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் என் பிள்ளையே, காலசம்ஹார மூர்த்தியான நான் உனக்கு அளிக்கும் வலிகள் அனைத்தும் உன்னை அழிப்பதற்காக அல்ல, உன்னை இந்த அகிலமே வியந்து போற்றும் ஒரு மாபெரும் ஆளுமையாக உருமாற்றுவதற்காக நான் நடத்தும் திருவிளையாடல். உனது நிலைமையை இப்போது ஆழமாக உணர்ந்து கொள். மாபெரும் கருங்கல் பாறையின் மிக ஆழமான இடுக்கில் அகப்பட்டு பல காலமாக வெளிச்சத்தையே காணாமல் எந்த ஒரு அசைவுமின்றி உறங்கிக் கிடக்கும் ஒரு சிறிய விதையைப் போலத்தான் உனது வாழ்வும் இத்தனை காலமாக முடங்கிப் போயிருந்தது. உன்னைச் சுற்றியுள்ள மனிதர்களின் வஞ்சகங்களும் சூழ்ச்சிகளுமே அந்த மாபெரும் கருங்கல் பாறையாக உன்னை அழுத்திச் சிறைப்பிடித்து வைத்திருந்தன. அந்த பாறையை உடைத்து வெளியே வருவது என்பது ஒரு சிறிய விதைக்குச் சாத்தியமற்றது என்றுதான் இந்த உலகம் நினைக்கும். ஆனால் வானத்திலிருந்து சீறிப்பாய்ந்து வரும் கைலைநாதனின் மாபெரும் கருணை மழையின் ஒற்றை துளி அந்த விதையின் மீது படும்போது தனக்குள் இருக்கும் அசுர பலத்தை உணரும் அந்த விதை தன்னை அழுத்திப் பிடித்திருந்த அந்த மாபெரும் கருங்கல்லையே சுக்குநூறாக உடைத்தெறிந்துவிட்டு எப்படி ஒரு பிரம்மாண்டமான விருட்சமாக விஸ்வரூபம் எடுத்து வானை நோக்கி உயர்ந்து நிற்குமோ அதேபோலத்தான் நீயும் உயரப்போகிறாய். உன்னை அழுத்திய சூழ்ச்சி பாறைகளை என் அருளால் நீ சுக்குநூறாக உடைத்தெறியப் போகும் தருணம் வந்துவிட்டது. இனி நீ பல்லாயிரம் பேருக்கு